அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. 32 கோடி மக்கள் தொகையில் 20 கோடி பேர் வாக்குரிமை பெற்றுள்ளனர். இதேபோல் 30 லட்சம் அமெரிக்க வாழ் இந்தியர்களில் 16.5 லட்சம் பேர் வாக்குரிமை பெற்றுள்ளனர். இதுகுறித்து விவரிக்கிறார் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள எமது சிறப்பு செய்தியாளர் ஹரிஹரன். அமெரிக்காவுடைய மொத்த மக்கள் தொகை 32 கோடி. அதுல வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் 20 கோடி பேர். அமெரிக்கா அப்படின்னாலே வெள்ளையர்கள் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா அமெரிக்கால 3ல் ஒருத்தர் வெள்ளையர் அல்லாத மற்ற இன சிறுபான்மையினர். 69% அமெரிக்கர்கள் தான் வெள்ளையர்கள். 31% பேர் இந்தியா, சைனா, பிலிப்பீன்ஸ், ஆப்பிரிக்கா என்று பல நாடுகளை தங்களுடைய பூர்வ தேசங்களா கொண்டவங்க. சரி, நம்முடைய அமெரிக்க இந்தியர்கள் எவ்வளவு பேர் இங்க வாழறாங்கன்னு கேட்டா கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர். அமெரிக்க மக்கள் தொகையில 1% பேரா வாழறாங்க. இந்திய அமெரிக்கர்கள்ல எவ்வளவு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றவங்க? 16 லட்சம் இந்தியர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க இருக்கிறாங்க. அமெரிக்கா ஜனநாயகத்தை போற்றி கொண்டாடக்கூடிய தேசம்தான். ஆனா அமெரிக்க தேர்தல் வரலாற்றை புரட்டி பார்த்தா இங்க சராசரி வாக்கு சதவீதமே 57லேருந்து 60% தான். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம நாட்டிலேயே கிட்டத்தட்ட 67% பதிவாச்சு அப்படிங்கிறதும், தமிழ்நாட்டில் 74% வாக்குப்பதிவு இருந்தது அப்படிங்கிறதையும் மறந்துட முடியாது. நியூயார்க்கிலிருந்து ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் ஹரிஹரன்.